வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் கூறுவது போல படைப்பாளிகள் கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிப்பது போல முயற்சியாளர்களையும் ஊக்குவிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் கலையகம் வந்திருக்கின்றார் ஒரு தொழில் முயற்சியாளர், அதுவும் இளம் தொழில் முயற்சியாளர் ஒருவர் கலையகம் வந்திருக்கின்றார். பல்வேறு பரிணாமங்களுடன் அவர் முன்னோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் இப்பொழுது ஜெனிஸ் கலை காட்சியகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜனனி யோகராசா கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களை நேத்ரா அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறது. உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பணியிலிருந்து இப்பொழுது கலை சார்ந்த ஒரு துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயணம் உண்மையில் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாக இருக்கின்றது. பொதுவாக இந்த மருத்துவத்துறையை தெரிவு செய்தவர்கள் கலையில் விருப்பம் கொள்வதே குறைவானதாக இருக்கும். உயர்தரத்திலும் கூட கலை என்பது ஒரு பகுதியாக இருக்கும், விஞ்ஞானம் அல்லது மருத்துவம் துறை சார்ந்தது வேறு ஒரு பகுதியாக இருக்கும். நீங்கள் இந்த துறையிலிருந்து மற்ற துறைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயண பாதையை விளக்கமாக சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொன்ன சரிதான். எனக்கும் கூட மருத்துவத்துறையிலிருந்து கலைத்துறைக்கு மாறினதுன்றது தற்செயலாக நடந்த ஒரு விஷயம்தான், திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம் இல்லை. ஸோ நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்தில் நான் படித்து என் அண்டர் கிராஜுவேட் ஃபிசியோதெரப்பியில் செய்தேன் நான். ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். பிறகு என் மேற்படிப்பு அதாவது போஸ்ட் கிராஜுவேட் பப்ளிக் ஹெல்த்தில் செய்திருந்தேன் நான். ஸோ மருத்துவத்துறையில் இருந்தாலும் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு இருந்த ஒரே ஒரு குறிக்கோள், அந்த ஆர்டினரியான அல்லது எல்லாரும் வழக்கமாக போய் செய்கிற ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல்லையோ அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகக்கூடாதுன்றது தான் எனக்கு இருந்த ஒரு நோக்கம். ஸோ அந்த நோக்கம் என்ற மனதில் இருந்ததால் நான் இப்போ உதாரணமாக மருத்துவத்துறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்மலாக அண்டர் கிராஜுவேட் முடிஞ்ச உடனே இன்டர்ன்ஷிப் பண்ணி தருவேன் 6 மாதம். அதுக்கு பிறகு உடனடியாக அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் நடந்தோடனே லைஃப் லாங் அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதமான இது எனக்கு தனிப்பட்ட ரீதியில் பெரிய அளவு சேலஞ்சிங்காக இருந்த மாதிரி தெரியலை. ஸோ அதனால் நான் தேர்ந்தெடுத்த தனியார் துறை. ஸோ நான் படிப்புகள் முடிஞ்ச உடனே தனியார் துறையில், அதாவது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தில் 5 வருடம் சர்வதேச ரீதியான ஒரு நிறுவனத்தில் 5 வருடம் வேலை செஞ்சேன் நான். ஸோ அதில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது தான் இந்த ஜெனிஸ்ர பயணம் ஆரம்பமானது. அதில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு பொழுதுபோக்காக தொடங்கி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை தொடங்கி எனக்கு பெரிய அளவில் உண்மையாக கீறவோ அல்லது ஓவியங்கள் வராது அந்த நேரத்தில். ஆனால் எங்களோட குடும்பத்தில் எல்லாருமே கொஞ்சம் கிரியேட்டிவ் சைட் அந்த மாதிரியான நாலேஜ் எங்களோட குடும்பத்தில் என்ன தவிர எல்லாருக்குமே கூடத்தான் இருந்தது. ஸோ அப்படி கொண்டிருக்கும்போது அப்போ அதை சும்மா கொஞ்சம் டைம் பாஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் 1-2 படங்கள் கீறி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி வரும்போது தான் எனக்கு தெரிய வருது இதுக்கு இவ்வளோ பெரிய கேள்வி இருக்குன்னு சொல்லி. அப்போ அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது, இதுக்கு இருக்கிற கேள்வி. ஸோ அந்த கேள்வியை நிவர்த்தி செய்கிறதுக்கு தொடங்கின பயணம் தான் ஜெனிஸ். இப்போ அது பொழுதுபோக்காக தொடங்கி என்ற முழு நேர வேலையோட பகுதியாக செய்து கொண்டு இப்போ முழு நேர வேலையாக ஜெனிஸ்ர முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கிறேன். ஜெனிஸ் ஆர்ட் கேலரி கலை காட்சியகத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜனனி யோகராசா இருக்கிறீர்கள். உங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கும் பொழுது உங்களின் கீழ் அந்த ஜெனிஸ் நிறுவனத்தின் பணியாளர்கள் யார்? உங்களுடைய நிறுவனம் பற்றி நிறுவனம் பற்றி சொல்லுங்கள். அதுவும் நான் சிறப்பாக ஒரு பெருமையோடு சொல்லுவேன். ஜெனிஸ்ர டீமை பற்றி சொல்லவேலை கிடைக்க நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி இந்த கலைத்துறைக்கான கேள்வி இவ்வளவு இருக்குன்னு சொல்லி எனக்கு இதுக்குள்ளே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது. அது வரைக்கும் நாங்கள் நினச்சி கொண்டிருந்தது அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு இருக்காதுன்னு சொல்லி. ஸோ அந்த கேள்வியை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்னால் ஒரு தனியாளாக முடியாதுன்னு எனக்கு அப்போ தெரிய வந்தது. அதோடு எனக்கு தெரிய வந்தது எங்களோட சமூகத்திலேயே என்னை விட இன்னும் திறமையான ஆனால் வாய்ப்பில்லாத அல்லது கலைத்துறையை சந்தைப்படுத்த தெரியாத நிறைய நபர்கள் இருக்கணும், அதுலேயும் சிறப்பாக நிறைய பெண்கள் இருக்கணும்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அதோட எனக்கும் சின்னல இருந்தே மகளிர் கல்லூரியில் படித்ததாலே என்னவோ அல்லது நான் வேலை செஞ்ச தனியார் நிறுவனமும் உமன் இன்க்ளூஷன் அப்படியான விஷயங்களை சொல்லித்தந்ததாலேயோ என்னவோ பெண்களை முன்னிறுத்தி அவர்களோடு சேர்ந்து ஏதாவது செய்யணும்ன்றது எனக்கும் ஆழ்மனதில் இருந்தது. ஸோ அதனால் ஜெனிஸ்ர சிறப்பம்சம் என்னென்னா எங்கள்கிட்ட வேலை செய்கிற எல்லாருமே பெண்கள். அதுதான் ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சமாக நான் சொல்லுவேன். உங்களுடைய கலை காட்சியகம் ஆர்ட் கேலரி சென்று கொண்டிருக்கின்றது. அதற்கு மக்களிடையே நீங்கள் சொன்னது போல் அதிக ஆர்வம் அல்லது கேள்வி இருந்ததாக சொன்னீர்கள். உண்மையில் அதற்கான காரணம் என்ன? ஏன் மக்கள் அவ்வாறு இந்த ஓவியம் துறை சார்ந்த கலை சார்ந்த விடயத்தை
நாட்டம் செலுத்துகிறார்கள். ஏனென்றால் ஒரு முகாமைத்துவ பணிப்பாளராக இருக்கும் பொழுது இதெல்லாம் நன்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் சொல்லுங்கள், மக்களுடைய ஆர்வம் எவ்வாறு இருக்கின்றது? அந்த ஆர்வத்திற்கான காரணம் என்ன? எனக்கு இப்போ இந்த அனுபவத்தில் தெரிய வந்தது என்னென்னா, ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போ மட்டும் தொடர்ச்சியாக கலைக்கு வந்து மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்து கொண்டு தான் இருக்குது. ஜஸ்ட் அதில் வடிவங்கள் மாறுது, தொழில்நுட்பங்கள் மாறுது, மற்றபடி அந்த வரவேற்பு இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை நாங்கள் சரியான முறையில் சந்தைப்படுத்தினா எங்கெங்கே அந்த கேள்வி இருக்குன்னு தெரிஞ்சோன்னா அங்கங்கே நாங்கள் சேவையை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேபி நாங்கள் சரியான இடத்துல அதை சந்தைப்படுத்தி அதை வந்து அந்த வாய்ப்புகளை வந்து அந்த வரவேற்பை வந்து சரியாக பிரயோசனப்படுத்திக் கொள்றோம்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆர்ட் கேலரியுடைய பிரதான நோக்கம் என்னவாக இருக்கின்றது? என்னென்ன சேவைகள் வழங்க இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெனிஸை பொறுத்த வரைக்கும் பெண் முயற்சியாளர்களை மையப்படுத்தி கலை சார்ந்த படைப்புகள், அதாவது வந்து பாரம்பரிய ஓவியங்கள், டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட ஓவியங்கள், அண்மை காலங்களில் நவீனமயப்படுத்தப்பட்ட சிலைகள், இப்படியான படைப்புகளை வந்து உலகளாவிய ரீதியில் சந்தைப்படுத்தி கொண்டு வரோம். எங்களோட தூர நோக்கு வந்து இதை தொடர்ந்து செய்து எங்களோட சமூகத்தில் இருக்கிற பெண்களை, திறமையான பெண்களை முன்னிறுத்தி இந்த படைப்புகளை வந்து உலகளாவிய ரீதியில் ஒரு சஸ்டைனபிளான ஒரு குளோபல் ஆர்ட் பிராண்டாக உருவாக்குறது தான் எங்களோட தூர நோக்கு. உண்மையில் அந்த இளம் தொழில் முயற்சியாளர்கள், தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக நீங்களும் ஒரு பணிப்பாளராக இருந்து பணித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பயணம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று நேத்ரா குடும்பம் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்திக் கொள்கிறோம். இந்த அளவு நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள். 2 கேள்விகள். ஒன்று, இந்த மருத்துவத்துறையிலிருந்து கலைத்துறைக்கு வந்ததாக ஏற்கனவே நீங்கள் சொன்னோம். இந்த மருத்துவத்துறையை விடுவதற்கு என்ன காரணம்? மருத்துவத்துறையை விடணுமென்று நான் அதை நோக்கமாக நினைச்சிருக்கேன்ல. நான் முதல் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த துறையில் இருந்தால் மேபி அதில் வர சேலஞ்சஸ் வந்து எனக்கு காணாது மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இன்னும் சவால்களை எதிர்கொண்டு அதுகளை தாண்டி முன்னுக்கு போகிறது தான் எனக்கு விருப்பமாக இருந்தது. ஸோ அந்த காரணத்துக்காகத்தான் நான் எனக்கு அதை விட இதில் வர சவால்கள் ஒவ்வொரு நாள், இப்போ வர்த்தகம் பண்ணி வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு நாளுமே பிரச்சனைகள் வரும், ஒவ்வொரு நாளுமே முடிவுகள் எடுக்க வேண்டி வரும், அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி போக வேண்டி வரும், ஒரே இடத்துல அப்படி நிற்காம. ஸோ அந்த சவால்களை எதிர்கொண்டு போகிறது வந்து எனக்கு வாழ்க்கைக்கு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆமாம். அடுத்த கேள்வி, இது பலருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கின்றீர்கள், சவாலை விரும்பும் ஒருவராக இருக்கின்றீர்கள், நீங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பெண்களை வைத்து உங்களுடைய அந்த வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறீர்கள். இந்த வியாபார நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில், குறிப்பாக இந்த பெண்களை மையப்படுத்தி இந்த வியாபாரத்தை நடத்தி செல்வதில் என்னென்ன சவால்களை நீங்கள் பிரதானமாக என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறீர்கள்? அந்த சவாலை எப்படி சமாளிக்கின்றீர்கள்? பிரதானமாக வந்து பெண்களை வைத்து செய்வதுன்றதை விட, ஈவன் நானே ஒரு பெண்ணாக இருக்கும்போது எனக்கே ஆரம்ப காலகட்டங்களில் அந்த சவால்கள் எல்லாம் இருந்தது. உதாரணமாக வந்து அரசு துறையை நான் தேர்ந்தெடுக்காமல் தனியார் துறைக்கு போகும்போது சமூகத்தில் எழும்பின கேள்விகள், அதுக்குரிய காரணம் என்னென்னு அதுக்கு நான் கொடுக்க வேண்டிய விளக்கங்கள். 2வது வந்து தனியார் துறையில் இருந்து ஒரு வர்த்தகத்தை தொடங்கும் போது, அதே ஒரு ஆண் ஒரு வர்த்தகத்தை தொடங்கிக்க அது வந்து ஒரு பாராட்டாக ஒரு அட்மையா பண்ணுற மாதிரி தான் பார்ப்பினோம். அதே ஒரு பெண் தொடங்கும் போது ஒரு அனாவசியமான வேலைன்ற மாதிரி தான் பார்ப்பினோம். ஸோ தனிப்பட்ட ரீதியில் எனக்கு வந்த சவால்கள் என்றால் சமூக கலாச்சார தடைகள்னு சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் என்ற குடும்பமாக இருக்கட்டும், என்ற கணவராக இருக்கட்டும், அதை வந்து அந்த பார்வையில் பார்க்காததால் எனக்கு வந்து அது வந்து ஒரு நேரடியாக ஒரு பிரச்சனையாக இருக்கல. அதே மாதிரி என்னோட வேலை செய்கிற டீமுக்கு வந்து சேம் தான். இப்போ அவைக்கு வந்து எவ்வளவோ திறமை இருக்கும், எவ்வளவோ ஆர்வம் இருக்கும். மற்றது நான் இன்னொரு விஷயம் நான் சிறப்பாக சொல்லணும், எங்களோட ஜெனீஸ்ர குழுவுக்கு வந்து நாங்கள் ஆட்களை சேர்க்கும்போது வந்து டிகிரியோ அல்லது பல வருட எக்ஸ்பீரியன்ஸோ நான் பார்க்குறேன்ல. ஸ்பெஷலாக நான் பார்க்குறது திறமை இருக்குது, ஆனால் வாய்ப்பு அமைச்சுக்கொள்ள தெரியாத ஆக்களை தான் நாங்கள் வந்து குழுவாக சேர்த்து முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். என்ற திறமை இருந்து வாய்ப்பு எடுத்துக்கொள்ள தெரிஞ்ச ஆக்கள் எங்கேயும் எடுத்துக்கொள்வினோம். ஸோ அந்த வாய்ப்பை அமைச்சுக்கொள்ள தெரியாத ஆக்களை தான் நான் இந்த குழுவில் சேர்த்து கொண்டு போகிறேன். ஸோ அவர்களுக்கு இருந்த முதலாவது தடை வந்து அவர் அந்த மைண்டில் இருக்கிற மனதளவில் இருக்கிற அந்த ஒரு தடையை வந்து மீறி வாரது தான். ஏன்னா அவையும் வந்து மனதளவில் எங்களோட சமூகம் வந்து இன்றைக்குமே பெண்கள் வந்து மனதளவில் நினச்சி கொண்டிருக்கணும், எங்களால் இவ்வளவு தான் செய்யலும், இதுக்கு மேலே செய்யலாது, என்ன இருந்தாலும் அது வந்து பாய்ஸ் தான் செய்யலும், நாங்கள் வந்து செய்யலாதுண்டு இன்று வரைக்குமே எவ்வளவுதான் அட்வான்ஸ் ஆனாலும் பெண்களோட மனதில் அப்படி ஒரு விஷயம் இருந்தோன்னு இருக்குது. ஸோ அதை மீறி அவர்களை மனதளவில் முன்னுக்கு கொண்டு வரது தான் எனக்கு இருந்த பெரிய சவால். மற்றபடி வந்து எல்லாம் இளமான ஆக்களாக இருக்கிறதால இப்போ இந்த அடுத்தடுத்த வருங்கால சந்ததிகளை பற்றி எங்களுக்கு தெரியும், அவையில் எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, எல்லாத்துக்குமே ஒரு அட்வான்ஸ் ஆன ஆக்கள். ஸோ அதால் அந்த நம்பிக்கையை நான் கொடுத்தா பிறகு அவைக்கு வந்து நான் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஒரு அவுட்புட்டை தான் எனக்கு அவைகிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது.
சரி, இந்த ஓவியம் குறித்து பேசும் பொழுது ஓவியம் கைகளில் ஓவியர்கள் என்ற ஒரு பதம் இருந்தது. ஓவியர்கள் அதிக சிரமப்பட்டு சிரத்தையுடன் வரைந்தது. பல காலமாக பல நெடுகாலமாகவும் ஒரு ஓவியத்துக்காக நேரத்தை செலவழித்த காலம் இருக்கிறது. இப்பொழுது நவீன யுகம். நவீன யுகத்தில் பல்வேறு சாதனங்கள் இருக்கின்றன, டூல்ஸ் பயன்படுத்தி வரையலாம். இந்த நீங்கள் ஒரு வாடிக்கையாளர் நீங்கள் என்ற அடிப்படையில் அந்த உறவியல் மத்தியில் எந்த ஓவியங்களுக்கு கேள்வி நிலகிறது? ஒன்று அவருடைய மனோநிலையை பொறுத்து இருக்கின்றது. டிஜிட்டல் ஓவியங்களுக்கா அல்லது கைகளால் வரையப்பட்ட ஓவியங்களுக்கா எதற்கு அதிக கேள்வி இருக்கிறது? கிராக்கி அது வந்து காலத்துக்கு காலம் வெகு வேகமாக மாறிக்கொண்டு வருது. சொல்ல போனா இப்பொழுதும் சொல்ல போனா நான் சரிசமமான கேள்வி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட சமூகத்துல பார்க்க மக்கள் வந்து சில இன்னுமே வந்து அந்த நான் முதல் சொன்ன மாதிரி கலையை பொறுத்த வரைக்கும் பழசையும் விரும்பினோம். கொஞ்சம் ஒரு நவீனப்படுத்தினா காணும். உதாரணமா வந்து இப்போ நாங்கள் கையால் விடுற பென்சில் ஸ்கெட்ச் கிடுறோம்டா அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை இன்க்ளூட் பண்ணினாலே அது வந்து பிடிக்குது மக்களுக்கு. அதே மாதிரி ஸோ பாரம்பரியத்தை அடிப்படையாக வச்சு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு நவீனத்துவத்தை புகுத்தினாலே அது வந்து எங்களோட மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. பாரம்பரிய ஓவியங்களை வந்து விரும்பலையண்டோ நவீன இதைத்தான் விரும்பினமெண்டோ வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. ரெண்டுமே 50-50 வந்து கட்டாயம் வரவேற்பு இருக்குது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் உங்களுடைய பணிகளுக்கு என்ன சவாலாக இருக்கலாம்? ஏனென்றால் ஒரு ஓவியர் என்று நாங்கள் பிரமித்து பார்த்த ஒரு விடயம், அந்த ஓவியர் என்றால் ஓவியர் மாத்திரம்தான் இருப்பார். அவருக்கு மாத்திரம்தான் சிறப்பாக வரைய முடியும். ஆனால் சமகாலத்தில் தொழில்நுட்ப சாதனங்களான சாதாரண ஒருவர் கூட ஓவியனாக வரையலாம், ஓவியம் வரையலாம். இப்பொழுது இது ஒரு சவாலாக பார்க்கின்றீர்களா அல்லது இதனை நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றீர்கள்? உண்மை இது உண்மையாக ஒரு சவாலாக தான் இருந்தது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த உடனே எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. என்னடா அது வரைக்கும் எங்களுக்கு வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தால் நாங்கள் செய்கிற ஓவியங்கள், அதாவது ஆயில் பெயிண்டிங், வெக்டர் ஆர்ட், இல்லஸ்டர் ஆர்ட், மனிப்புலேஷன் ஆர்ட், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வரவேற்பில் இருந்தது. ஆனால் ஏஐ வந்த உடனே இதெல்லாம் வந்து அதுலேயே செய்யலுமெண்டேக்க டக்குண்டு அதுக்கு ஒரு சரி கொண்டு வந்தது. நீங்கள் சொன்ன அதே விஷயம்தான். அதாவது வந்து இதெல்லாம் இதுலேயே செய்து கொள்ளலும். ஸோ எல்லாருக்குமே அதை செய்ய ஒரு சந்தோஷம் வந்து, ஓகே நானும் கீறனேன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் வந்து எல்லாருமே அதை செய்தவியல். அது வந்து ஏஐ வந்து உடனே, பட் அது ஒரு காலப்போக்கில் எல்லாருக்கும் அது தெரிய வந்தது அது வந்து ரியலிஸ்டிக் இல்லைன்னு சொல்லி. அதான் நான் கிட்டடியில் ஒரு இதில் நாங்கள் ரிசர்ச்சில் நாங்கள் வாசிச்சிருந்தாங்க. ஏஐயால் வந்து க்ரியேட்டிவிட்டி, அதாவது கற்பனை திறனில் வந்து சில வகைகள் இருக்குது. அதில் வந்து ஏஐயால் வந்து கம்ப்ளெக்சிட்டிவ் க்ரியேட்டிவிட்டி, ரிப்பீட்டிவ் க்ரியேட்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இருக்கிற விஷயத்தை திரும்ப ஏதாவது செய்கிறது, இருக்கிற விஷயங்களை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரியான க்ரியேட்டிவிட்டி கற்பனை திறன் ஓவியங்களை மட்டும்தான் ஏஐயால் கொடுக்க முடியும். உணர்வு பூர்வமான முழுக்க கற்பனை திறன் படைத்த இப்படியான ஓவியங்களை ஒரு ஓவியரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டிக்குள்ளே திரும்பி வந்ததால் நாங்கள் ரிலீஃப் ஆகிட்டோம். எங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் திருப்பி சொசைட்டிக்குள்ளே வந்துட்டு, டெக்னாலஜி வேறு, கையால் வரைகிற ஓவியங்கள் வேறு, அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் அண்ட் மதிப்பு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நல்லாவே விளங்குது. பொதுவாக ஒரு வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களிடம் எந்த வகையான ஓவியங்களுக்கு அதிக கிராக்கி இருக்கிறது அல்லது எந்த வகையான ஓவியங்களை விரும்புகிறார்கள்? எந்த நாட்டவர்கள்? அவருடைய சூழ்நிலை, அவருடைய கற்பனை அல்லது அவருடைய ரசனையில் தாக்கம் செலுது. ஒரு சூழல், ஒரு கவலையான ஒருவர் இருந்தால் அல்லது ஒரு நாடு இருக்கின்றது, அந்த நாட்டில் வறுமை இருக்கின்றது, அவருடைய கற்பனை அல்லது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய விருப்பங்கள் வேறுமாக இருக்கலாம். நீங்கள் உலகளாவிய ரீதியில் உங்களுடைய அந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். எந்தெந்த நாட்டு மக்கள் என்னென்ன பொதுவாக கூறக்கூடியதாக இருக்குமா? எந்தெந்த நாட்டவர்கள் என்னென்ன ரசனையுடன் இருக்கின்றார்கள், எதையெல்லாம் விரும்புகிறார்கள்? பொதுவாக ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான எல்லா நாட்டையுமே பார்க்க அவையல் எங்கள்கிட்ட விரும்பி வர்றது கையால் வரைகிற ஓவியங்கள் தான். பாரம்பரியமான கையால் வரையப்பட்ட ஓவியங்கள். அதில் வந்து கலர் தனியாக சார்கோல் பயன்படுத்தி வரைகிறதும் இருக்குது, கலரை பாவிச்சு வரைகிறதும் இருக்குது, ஓட்ட கலரில் கீறதும் இருக்குது. ஸோ வெளிநாடுகளில் இருந்து எங்களை நாடுற உறவுகள் வந்து அந்த கையால் வரைகிற பாரம்பரிய ஓவியங்களை தான் வந்து கூடுதலாக விரும்பினோம். அதில் அண்மை காலத்தில் நாங்கள் கொண்டு வந்த ஓவியத்தில் இருந்து அடுத்த ஒரு படியாக நாங்கள் அண்மை காலத்தில் அறிமுகப்படுத்தினது தான் இந்த சிலைகள்.
சிலைகளையும் நீங்கள் முதல் கேட்ட மாதிரி பாரம்பரிய வடிவத்தில் சிலைகள் என்று சொன்னால் களிமண்ணால் செய்கிறது, சீமெந்தால் செய்கிறது, அது வந்து கொஞ்சம் பழமையாக போயிட்டு இப்போ அதில் நவீனத்துவமான முறை வந்து 3D ஃபைபர்ன்னு சொல்லி ஃபைபரில் செய்கிற சிலைகள். ஸோ எங்கள்கிட்ட அதிர்ஷ்டவசமாக அதுக்கு அந்த 3D மாடலில் ஒரு ஆளை உருவாக்குறதுக்குரிய ஆர்டிஸ்ட் எங்கள்கிட்ட, ஓவியர்கள் எங்கள்கிட்ட இருக்கணும், தரமான ஓவியர்கள் எங்கள்கிட்ட இருக்கணும். அதன் மூலமாக ஒரு ஆளை வந்து 3Dயில் வடிவமைச்சு நவீன முறையான சிலைகள் அதை செய்கிறக்குரிய ஒரு சிறந்த ஒரு தளமாக நாங்கள் இப்போ இலங்கையில் உருவாகி இருக்கிறோம். அதனால் இப்போ அண்மித்த காலங்களில் இந்த 2025 முடிவு, இந்த 2026 காலங்களில் எங்கள்கிட்ட அதிகளவான வாடிக்கையாளர்கள் வந்து கேட்குறது இந்த நவீன விதமான சிலைகளை தான். மேபி அதுதான் இந்த காலகட்டத்தில் அடுத்த பரிமாணம்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஓவியங்களோட அடுத்த பரிமாணமாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஓவியம் குறித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பிகாசோ ஓவியம், ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பிகாசோ, அவருடைய ஓவியம் பெரும்பாலும் பொதுவாக புரிதல் குறைவாக இருக்கும். அதற்கு ஆழமான ஒரு அறிவு இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு உருவம், ஒரு மனித உருவமோ அல்லது விலங்கோ, அந்த உருவத்தை தாண்டியும் ஒரு பெயிண்டிங், அதற்கு ஒரு மட்டம் இருக்கிறது. அவர்களுடைய மனோநிலையை நீங்கள் எந்த மட்டத்தில் காண்கிறீர்கள்? அவருடைய மனோநிலை என்னவாக இருக்கலாம்? அவர்கள் அப்படியான ஓவியங்களை விரும்புகிறார்கள் வந்து இன்னுமே ஒரு கலா ரசிகத்தன்மை கூடினாக்கள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னடா வந்து அந்த விதமான ஓவியங்களை வந்து நாங்கள் இப்போ சுவர் ஓவியங்கள், இன்டீரியர் டிசைனிங்னு சொல்லி அந்த விதமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு எங்கள்கிட்ட வர வாடிக்கையாளர்கள் வந்து எங்களை விட நிறையவே கற்பனை திறன் இருக்கு அவைக்கு. அவையிலே ஐடியா சொல்லி இப்படி வரணும், இப்படி வரணும்னு சொல்லி இப்போ நாங்கள் கொடுக்குறதுலையே இன்னும் ஆழமான கருத்துக்களை பார்க்கணும். அவைகளுக்கு வந்து நிச்சயமாக கற்பனை திறன் கூட இருக்குன்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நாங்கள் கூடுதலாக செய்கிறது வந்து போர்ட்ரேட்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி மனித உருவங்களை கீறுறது. அதை வந்து நாங்கள் ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு ஆளை மாதிரி ஒரு ஆள் தானே இருப்பார். அப்போ அந்த ஆளை மாதிரியே கீறுவணுமேண்டேக்கோ அது இனி இல்லைன்ற சேலஞ்சிங்கான ஒரு கலைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சுவரோவியம் பற்றி சொன்னீர்கள். சுவரோவியம் என்ன வகையான சுவரோவியத்தை செய்கிறீர்கள்? சுவரோவியங்களில் வந்து கூடுதலாக நாங்கள் செய்கிறது வந்து இன்டீரியர் டிசைனிங், அதாவது நிறுவனங்கள், ஹோட்டல்ஸ், இப்படியான இடங்களில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்குரிய சுவரோவியங்கள். அதோட ஐடியா வந்து இப்போ எங்களோட வாடிக்கையாளர்கள் எந்த விதமாக அந்த தங்களோட இடத்தை வந்து எந்த விதமாக காட்சிப்படுத்த விரும்பினமோ அதோட கன்செப்டை வந்து அவையில் எங்கள்கிட்ட சொல்லிவினோம். நாங்கள் ஒரு கன்சல்டேஷன் ஒன்று கொடுத்து இதை என்ன மாதிரி செய்யலாம், என்ன மாதிரின்னு சொல்லி அவையோட ஐடியா எடுத்து அவைக்கு தேவையான மாதிரி இப்போ ஒரு இடம்ண்டா அந்த இடத்தை வந்து ஓவியத்தால் முற்றுமுழுதாக வேறொரு இடமா மாற்ற முடியும். ஒரு கடவுள் சார்ந்த இடங்களை வச்சு அதை கோயிலா மாற்றலும், ஒரு வித்தியாசமான இதில் வச்சு அப்படி ஓவியத்தால் நிச்சயமாக அந்த இடத்தை மாற்றலாம் நினைக்கிறேன். ஸோ அப்படியான ஒரு சிறப்பு மிக்கது தான் இந்த சுவர் ஓவியங்கள். நீங்கள் அவனுடைய கற்பனைக்கு ஏற்றபடி அந்த அமைப்பு கெட்சை மட்டும்தான் போட்டு தருவீங்களா, இல்லாட்டி போயிட்டு வரைந்து கொடுப்பீங்களா? போயிட்டு வரைந்து கொடுக்குறதும் இருக்குது. சிலது வந்து இப்போ அவையில் சொல்கிறத மையப்படுத்தி நாங்கள் வந்து முதல்ல ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுவோம். இந்த இணையத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் அந்த ஸ்கெட்சை முதல் பண்ணி எங்களோட கற்பனையும் வாடிக்கையாளர் எதிர்பார்க்கிறதும் சரியாக இருக்கான்னு சொல்லி இணைச்சு பார்த்துட்டு அது ஓகேயா இருக்கான்னு பார்த்துட்டு பிறகு தான் நாங்கள் அதை பெயிண்ட் பண்ண தொடங்குவோம். சுவர் ஓவியங்கள்ன்ற பட்சத்தில் சுவர்லையே கீறுற மாதிரி கேட்குறாக்களும் இருக்கணும். சுவரில் கீற வேணாம், பெரிய சைஸில் நாங்கள் அந்த ஓவியத்தை வந்து வரைந்தோ அல்லது இப்போ நீங்கள் முதன்மையாக வச்ச மாதிரி அந்த நவீனமயப்படுத்தப்பட்ட வரைக்க நாங்கள் வந்து அதை வந்து தொழில்நுட்பத்தின் மூலமாக வரைந்து பெரிய சைஸில் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி அப்படியும் இருக்கணும். வாடிக்கையாளரோட விருப்பம் தான். ஆனால் வந்து இந்த சுவர் ஓவியங்கள் அந்த ஒரு இடத்திட தன்மையை மாற்றுறதுக்கு வந்து பெரிய அளவில் பங்களிப்பு செய்யும். அந்த சூழ்நிலைகளை அப்படியே சொன்னது போல கடவுள் படங்கள் அல்லது கடவுள் சார்ந்த விடயங்கள் பக்தி பூர்வமான ஒரு நிலையை கொண்டு வரும், அல்லது அது சார்ந்த வேறு விதமாக போகும் பொழுது வேறு விதமாக மாறும். சரி, உங்களுடைய இந்த பயணத்தின் அடுத்த நோக்கு, அடுத்த கட்டம் என்னவாக இருக்கின்றது? இந்த பயணத்தின் அடுத்த கட்டம் இப்பொழுது கலையில் ஆரம்பித்து சிலையில் வந்திருக்கின்றீர்கள். அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது? நிச்சயமாக கலையில் இந்த பயணம் தொடரும். நாங்கள் சொன்ன மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரியத்துக்குரிய மதிப்பு வந்து மக்கள்கிட்ட எப்பவும் இருந்தாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான நவீனப்படுத்தல்களை கொண்டு வர வேண்டியது கட்டாயம். இல்லாட்டிக்கு வந்து நாங்கள் அதை சரியாக சந்தைப்படுத்த முடியாது, அந்த கலையை வந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. அதனால் வந்து புது கலை சார்ந்த படைப்புகளை உள்ளடக்கி நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு உலகளாவிய ரீதியில் அங்கீகாரத்துவம் மிக்க ஒரு கலைத்துவம் மிக்க ஒரு பிராண்டாக இதை உருவாக்குறது தான் எங்களோட நோக்கம். நிச்சயமாக அந்த பாதையில் வந்து இந்த டீமில் இருக்கிற எல்லா பெண்களையும் கூட்டி கொண்டு போய் அடுத்த நிலைமை கொண்டு போகிறது தான் எங்களோட நோக்கம். சரி, இந்த கலையை நீங்கள் புது விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தொழில்துறையில் முன்னேறுவதற்கு நாங்கள் அறிந்த விடயத்தை தாண்டியும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. அவ்வாறு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்று நீங்கள் சிந்திக்கின்றீர்களா? இந்த துறையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அதில் புலமைத்துவம் பெறுவதற்கு மேலும் பல விடயங்கள் இருக்கின்றன. அவ்வாறு திட்டங்கள் எதுவும் இருக்கின்றனவா? அவ்வாறு பயணிக்கின்றீர்களா?
நிச்சயமாக அந்த பயணத்தில் ஒரு படி தான் நாங்கள் இந்த சிலைகளை அறிமுகப்படுத்தினது. எங்களுக்கு நிச்சயமாக தெரியுது, நாங்கள் கலையை பொறுத்த வரைக்கும் நிறைய வடிவங்கள் இருக்குது. ஒரே வடிவத்தில் நிற்கிறது வந்து நிச்சயமாக வந்து வாடிக்கையாளர்கள் விரும்ப போகிறதில்ல, அடுத்தடுத்த வருங்கால சந்ததியினர் விரும்ப போகிறதில்ல. ஸோ அவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து நவீனத்துவப்படுத்துறது, ஏஐ வந்திருக்கிறது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மைகள். ஸோ ஏஐயை பயன்படுத்தி நாங்கள் இன்னும் எங்களோட ஓவியங்களை வந்து இன்னும் உயிரோட்டமாக எப்படி மாற்றலாம்ன்றதை வந்து நான் நினைக்கிறேன் உலகத்தில் நவீனத்துவத்தில் அடித்த கட்டமே தான். அதை பயன்படுத்தி எங்களோட பாரம்பரியம் இருக்கணும் கட்டாயம் ஓவியத்தில், அதுக்குள்ளே ஏஐ உட்புகுத்தி என்ன விதமாக நாங்கள் அதை மெருகூட்டலாம், வருங்கால சந்ததியினர் விரும்புகிற மாதிரி என்ன விதமாக அதை டெவலப் பண்ணலாம்னு சொல்லி கட்டாயம் நாங்களும் எங்கள் டீமும் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் உங்களுடைய பயணம் வெற்றிகரமான ஒரு பயணமாக தொடர நாங்கள் மனப்பூர்வமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தருணத்தில் இவ்வாறான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, உங்களுடைய பயணமும் இவ்வாறு வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. யாருக்கெல்லாம் நீங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறீர்கள், யாருக்கெல்லாம் நன்றி கூற விரும்புகின்றீர்கள்? முதலாவதாக கட்டாயம் ஃபேமிலிக்கு, அம்மா அப்பா மற்றும் என்ற கணவர். நான் முதல் சொன்ன மாதிரி நான் அரசாங்க வேலையில் அந்த ட்ரெடிஷ்னலான பாதையிலேருந்து விலகி நான் அதுவும் எனக்கு கையில் அப்பாயின்மெண்ட் வந்து நாளைக்கு அப்பாயின்மெண்ட் போகிறதா ப்ரைவேட் ஜாப்புக்கு போகிறதான்ற ஒரு நாளில் நான் அந்த முடிவை நான் எதிர்ச்சியாக தன்னிச்சையாக எடுக்கக்கூடியதாக இருந்தது காரணம் அப்பா அம்மா தந்த சுதந்திரம். ஸோ அவர்களுக்கும் இன்றைய வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற கணவருக்கும், மற்றது மெயினாக என் டீம் அவையல். என்னடா நான் முதல் வந்து நாங்கள் எங்களோட ஷோரூம் வந்து வவுனியாவில் இருந்தது, இப்போ தான் நான் கொழும்புக்கு மூவ் பண்ணாங்க. மற்றது நான் திருமணம் முடித்து குழந்தை இப்படியான இதுகளெல்லாம் செய்யும் போதும் எங்களுக்கு வந்து எங்களோட இந்த ஜெனிஸை பொறுத்த வரைக்கும் எந்த வீழ்ச்சியுமே வரையில்லை. அதுக்குரிய காரணம் வந்து எங்களோட டீம் வந்து தங்களோட சொந்த இதாக நினச்சி அதை வந்து கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருந்தவையல். ஸோ அப்படி கொண்டு போன டீமுக்கு வந்து நான் கட்டாயம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆமாம், இறுதியாக ஒன்று நீங்கள் ஒரு இளம் தொழில் முயற்சியாளர், அதுவும் பெண் தொழில் முயற்சியாளராக பல சாதனைகளை படைத்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் இவ்வாறான சாதிக்க வேண்டும் என்ற ஒரு பெண்களுக்கு என்ன ஒரு உண்மையில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு ஒரு நோக்கம் வேண்டும். இந்த நேர்காணலில் அந்த தைரியத்தை நீங்கள் எவ்வாறு வழங்குவீர்கள்? ஒரு தொழிலை எதிர்பார்த்து அல்லது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணும் பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நான் கட்டாயமாக சொல்லுவேன், ஆண்கள் மாதிரியே எல்லாம் 100% பெண்கள் செய்யலும்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி ஆண்களுக்கு இருக்கிற பாதை மாதிரியே தான் பெண்களுக்கும் இருக்குது, நாங்கள் தான் அதை சரி செய்து கொள்ளணும்னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக பெண்களோட நாங்கள் பிறக்கிற விதம் வேறு, வளர்கிற விதம் வேறு, எங்களோட பாதை வித்தியாசமாக தான் இருக்கும், எங்களுக்கு வர தடைகள் வித்தியாசமாக தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்குன்ற ஒரு தனித்துவம் வந்து தனித்துவத்தை உங்களோட வாழ்நாளுக்குள்ளே எடுத்துக்கொள்கிற வந்து சாதாரணமாக ஒரு என்ற தனிப்பட்ட கருத்து. இது ஒரு ஆணை விட இது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சவால் மிக்க ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் அதை சாதிச்சாதான் ஒரு ஒரு ரிமார்க்கபிளான ஒரு பர்சனாக இருப்பீங்க. இல்லாட்டிக்கு 1000ல் ஒன்றா தான் உங்களோட லைஃபும் இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் அதை அச்சீவ் பண்ண போகிறீங்களா இல்லையான்றது உங்களோட கையில் தான் இருக்குது. பட் சேலஞ்சஸ் கட்டாயம் இருக்கும். உங்களுடைய பயணம் வெற்றிகரமான ஒரு பயணமாக வளர தொடர நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய இது நம் 2வது விசேட நேர்காணல் பகுதியில் வந்து பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்ட, குறிப்பாக தொழில் முயற்சியாளர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும் வகையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த ஜெனிஸ் ஆர்ட் கேலரியின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜனனி யோகராசா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக ஈடுபட்ட சசிகாந்துக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.